பொன்னியின் செல்வனை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பாவுடைய ஓவியங்கள் தான் அந்த கதைக்கு உயிரூட்டிச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை அதை படித்த வாசகர் மத்தியில் ஏற்படுத்திச்சு அந்த ஓவியம். இப்போ அது வந்து மணிரத்னத்துடைய இயக்கத்தில் திரைப்படமாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. படத்தை பார்த்தபோது எப்படி இருந்தது? இட்ஸ் ஓகே. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்திபன் கனவு எடுக்கும்போது அந்த டைமில் அப்பாவே ஆர்ட் டைரக்டர் பண்ணேன். ஆனால் அப்போ அந்த டைமில் அந்த பீரியட் ஆஃப் இதில் வந்து பண்ணதில் ஒரே பிகாஸ் ஆஃப் ஒரு சஸ்பென்ஸு தாடியோட ரங்காராவே அந்த சஸ்பென்ஸ் கேரக்டர் வந்ததுனால ஃபெயிலியர் ஆகிடுது அந்த படம். ஆனால் அந்த ஆர்ட் டைரக்ஷனுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடச்சிது அந்த பீரியடில். பட் ஆர்ட் டைரக்டர்ன்றது அந்த டைமில் கொஞ்சம் அந்த டைமில் வேறு மாதிரி செசில் பீடனோட பழைய 10 கமாண்ட்மெண்ட்ஸில் இதில் மற்ற இது பென்ஹர் இது அதெல்லாம் ஸ்டடீஸ் பண்ணதுனால அவருடைய அந்த அப்போ. பட் இப்போ இருக்கிற காலகட்டம் எல்லாமே இப்போ சாபு சேரெல்லாம் வந்த அப்புறம் ஆர்ட் டைரக்டரே எல்லாமே இது. நான் பென்டஃபோருக்கு நான் வந்து ஒரு சுஜாதாவோட பாண்டவாஸ்க்கு நான் வந்து சுஜாதா வந்து என்னை கூட்டுன்னு போய் ஒரு வந்து நீ ஆர்ட் டைரக்டர் இருக்கிறதுக்குன்ட்டு பென்டஃபோரில் நான் பண்ணி ஒரு பென்டஃபோருக்கு ஒரு 2 months ஒர்க் பண்ணேன் நான். அதுக்கு செட்டு ட்ராயிங்ஸு இது நான் கூட எப்படி சார் எனக்கு செலக்ட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும் நீ யார் அப்படின்னு இப்படி சொன்னார். நான் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு நிஜமாகவே. நான் வந்து ஏன்னா அதில் என்னென்னா